ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ டெட் தேர்வை பொறுத்தவரை இது ரொம்ப காலமாக பார்த்திங்கன்னா சர்ச்சைக்குரியாக தாங்க இருக்குது. நாளுக்கு நாள் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 மிகப்பெரிய சர்ச்சைகள் நாளுக்கு நாள் நிலவிட்டு தான் இருக்குது. ஸோ இதை கடந்த காலங்களிலிருந்து இன்றைய காலங்கள் வரை இந்த டெட் தேர்வில் குழப்பங்கள் நிலவாத நாட்களே இல்லை அப்படின்றத எல்லோருமே சொல்லியிருப்பாங்க. டெட் தேர்வில் நாளுக்கு நாள் பலதரப்பட்டவினர்கள் பார்த்திங்கன்னா குழப்பத்தோடு இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிட்ருக்கு. டெட் தேர்வு நடந்த நாள்லேருந்து கடந்த காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்வில் எந்த விதமான விஷயம் இல்லை. இப்போ கோர்ட்டுடைய உத்தரவு பிரகாரம் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் ஆசிரியர் பணியில் இருக்க முடியும். இல்லைன்னா தயவு செய்து நீங்கள் வீட்டுக்கு போகலாம், வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. அதனால் டெட் தேர்வில் ரொம்ப மக்கள் பார்த்திங்கன்னா வேதனையோடு இந்த தேர்வை எழுதுனாங்க, கண்ணீரும் கம்பளையுமா. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேர்வும் கொஞ்சம் எளிமையாகத்தான் இருந்தது. ஸோ தேர்வில் எளிமை, இதுதான் அவங்க ரொம்ப பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தேர்வின் எளிமை மக்களே. ஸோ எளிமையான தேர்வு அப்படின்றதுனால எல்லாருமே பார்த்திங்கன்னா பாஸ் செஞ்சுருவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு. எல்லா தரப்பு மக்களுமே பாஸ் ஆகிடுவாங்களா எளிமையான தேர்வு, இந்த எளிமையான தேர்வு அவங்க பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டே இருக்குது மக்களே. அதில் இன்னொரு விஷயமும் நமக்கு நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்களை போல் 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்கிறத அறிவியுங்கள் அப்படின்ட்டு பல தரப்பட்டவினர்கள் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் மேலே இங்கேயும் கோரிக்கை அங்கேயும் கோரிக்கை, எல்லா இடத்துலையுமே கோரிக்கைகள் மேலே வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த எளிமையான வினாக்களுக்கு பாஸ் என்ற மதிப்பெண்களை மாற்றுங்க 75. ஆனால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டெட் தேர்வில் போனஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க 79, ஓகேங்களா, 80, 81. இந்த 3 நம்பர், அதாவது இந்த 3 மார்க்குக்குள்ளாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு டெட் தேர்வில் 3 வினாக்களுக்கு கூடுதலாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுங்க. வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி பாஸ் என்ற அறிவிப்பை செல்லுபடி ஆகக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெற்று வைத்து கொள்ளலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆசிரியர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அவங்க பணியிலேயே தொடர முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மக்களே. ஸோ அதனால் இந்த டெட் தேர்வில் இது எல்லாமே கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. டெட் தேர்வுடைய முடிவுகள், ஏன் சார் இன்னும் முடிவுகள் வெளியாகலையே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக முடிவுகள் வரக்கூடிய நேரத்தை நாம் வந்தாச்சு, நேரத்தை நெருங்கிட்டோன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நடந்து நவம்பர் 15 மற்றும் 16 தேர்வுகளில் டெட் தேர்வுடைய முடிவுகள் நம்ம தேர்வு நடத்தி முடித்தாங்க. டெட் தேர்வுடைய முடிவுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நிச்சயமாக வரக்கூடிய டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளார முடிவுகள் 100% வெளியாகும் என்ற கருத்துக்கள் எல்லோர் மத்தியிலிருந்து எழப்பட்டிருக்குங்க. ஸோ ஆசிரியர் பெருமக்களே கொஞ்சம் கவலையை விடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பணி வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். இந்த மாதிரி தகவல் பெற நீங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.